வினைக்கு துணையாக இருந்தேன், நீ எனக்கு துணையாக இருந்தாய். எனக்கு வினைதான் எல்லாம் அப்படிங்கிறத பெருமான் ஊட்டுகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் வினையின் வாயில, அதாவது புனை வழி ஓடம் வினை வழி வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தண்ணி போகிற போக்கில் ஓடம் போகுமோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, வினை ஓடுகின்ற மாதிரி, வினை செலுத்துகிற மாதிரி போகும். அப்படி போகும்போது எது ஒப்பற்ற பெருந்துணையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய அஞ்செழுத்தாகிய புனையாகிய ஓடம், அதுதான் நம்மளை கரையேற்ற வேண்டிய துணை. அதை சொல்லும் பொழுது பட்டினத்தடிகள் சொல்லுவார், எதெல்லாம் நம்ம துணையாக நினச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஊரும் பேரும் பெற்ற பிள்ளைகளும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் தான் நமக்கு உண்மைன்னு கருதிட்டு இருப்போம். அவர் சொல்லும்போது பட்டினத்தார் சொல்லுவார், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல. அவர் சொல்லுங்க, சதம்னா அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். எது சதம்? ஊரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, தேசத்திலே சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல. எது சதம் அப்படின்னா, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே. சதம் என்பது உண்மை பொருள். எது உண்மை நினைச்சிட்டு இருப்போம்? நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், இவையெல்லாம் சதம் அப்படின்னு நினைங்க. இதுதான் எனக்கு நிலைத்திருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் நிலைக்காது. எது நிலைக்கும்? இறைவனுடைய திருவருள் இன்பம் மட்டும் நிலைக்கும். அதனாலதான் பட்டினத்தடிகள் அந்த பாடல்ல அருமையா சொன்னார். இதை அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தனித்துணை நீ நிற்க, இறைவன் நமக்கு ஒப்பற்ற துணையாக நிற்க, நான் தரிக்கி தலையால் நடந்த, தரிக்கி தலையால் என்பதை என்னுடைய முனைப்பினால் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஊரும் பேரும் பிள்ளைகளும் பெற்ற செல்வமும் இவையெல்லாம் உண்மை என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் இறைவன் என்னை ஏதோடு துணை கூட்டியிருக்கிறார். இதெல்லாம் என்ன துணைன்னு கேட்டீங்கன்னா, வினை துணையாக இருப்பது. அப்படி இருப்பவனே விடுதி கண்டாய், வினையேனுடைய மனத்துணையே, எந்தன் வாழ்முதலே, எனக்கு எய்ப்பில் வைப்ப. அந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனிச்சு பாருங்க. வினையனுடைய மனத்துணையாகவும், நமக்கு சேமகாலத்தில் உதவுகின்ற நிதியாகவும், எய்ப்பில் வைப்பே மனத்துணையே, எந்தன் வாழ்முதல். வாழ்முதல் என்பது உலகத்துல நமக்கு பெறுகின்ற பொருள்கள் இன்பத்தில் உயர்ந்த இன்பம் எதுனா சிவபெருமானுடைய திருவருள் இன்பம்தான் வாழ்முதல். எனவே திணைத்துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வளை. இந்த உடம்போடு கூடியிருக்கின்ற வாழ்க்கை எனக்கு இன்பம் இல்லைன்னு சொல்ற. இந்த உடம்போடு இருக்கிற காலம் துன்பம்ங்கிறத நாம் அறிந்து வைத்திருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா புரியுது. ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் இந்த உடம்போட பரவாயில்லன்னு தான் தோணும். இந்த உடம்பை விட்டுட்டு போகலான்னு நினைப்பு வருதான்னு கேட்டிங்கன்னா வரல. ஆனால் மணிவாசக பெருமான் முதல்ல நம்ம காருண்யத்திரங்களை படித்தோம். தரிக்கிலேன் காய வாழ்க்கை, தரித்தல்னா பொறுத்தல். என்னால் இந்த காயத்தோடு இருக்கிற வாழ்க்கை பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு வருந்தனர். அதே தான் பட்டினத்தடிகள், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, சீரும் சதமல்ல, செல்வமும் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே. இறைவனுடைய திருவடியை தவிர உலகத்தில் உண்மை பொருள் இருக்குதுன்னு உனக்கு கருதுனீங்கன்னா அவையெல்லாம் பொய்யான தோற்றம், பேய்த்தேர். எனவே அதையெல்லாம் இந்த பாடல்ல இறைவன் அவனை நினைத்தோம்னா அவன் தான். அதனால்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் அருந்துணை, அவர் என்ன சொன்னாரு? அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலினர். எனவே அருந்துணையாகவும் பெருந்துணையாகவும் இருக்கின்ற அந்த ஒரு துணைதான் வாழ்வில் எய்த வேண்டிய இடம். வலைத்தலை